வணக்கம். இனிய ஆத்ம சுகம் ஒளிரட்டும். இறப்பிலும் பாச பிணைப்புண்டு. ஒருவர் பிஸ்லா என்னும் டிசீஸ் உள்ளவர். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் செல்கிறார். சென்று அதை முழு டோட்டல் கொடுத்து மயக்கம் கொடுத்து அந்த பிஸ்லாவை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த அதிகமான டோஸால் அந்த நோயாளிக்கு அவருடைய ஆத்மா பிரிக்கிறது. ஆத்மா பிரிந்தாலும் மனம் நின்று அவங்களை என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர் டாக்டர் என்ன சொல்கிறார், மயக்க மருந்து என்ன டாக்டர் என்ன சொல்கிறாருங்கிறதெல்லாம் அந்த மனம் அறிகிறது, தெரிகிறது. ஐயோ அதிகமாக டோஸ் கொடுத்துட்டோம், இப்படி ஆகி போச்சு, நம்ம என்ன செய்கிறது, ஐயோ அப்படிங்கிறது அவங்க புலம்புகிறார்கள். திருப்பி ஆக்சிஜன் செலுத்துகிறார்கள், எல்லாம் செய்கிறாங்களா, அடிக்கிறார்கள், நெஞ்சு கட்டுகிறார்கள். இதெல்லாம் மனம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது, ஆன்மா பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கடந்து செல்கிறது. மேலே கடந்து செல்லும்போது என்னாதுன்னா நீல நிற அடுக்குகள் பாறைகள் அப்படியே கடந்து மேலே போனாலுமே அந்த ஆன்மா மனது எங்கே இருக்குன்னா ஒரு மகள் அந்த மகளிடம் போய் நிற்கிறது, வாதாடுகிறது, சொல்லுகிறது, கெஞ்சுகிறது. சாதாரண நிலைக்கு வந்த பார்க்க உடனே ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா இனி முடிச்ச இது ஆயிடுச்சு, நான் மேலே போயிட்டு இருக்கிறேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தன் மகளிடம் சென்று கதறுகிறது அந்த ஆன்மா. என்ன ஆனது, அப்படி கதறுது. ஆனால் இந்த மகள் ரிப்ளை பண்ணுறது இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கதறுகிறதா, கதறிக்கிட்டு அது மேலே அந்த அடுக்கள் நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது, ஆனால் இங்கே நடக்கிற சம்பவங்கள் டாக்டர்ஸ் என்னென்ன செய்கிறாங்களோ அந்த சம்பவங்களும் தெரிகிறது அந்த ஆன்மாவுக்கு. கடந்து சென்றாலும் இங்கே நடக்கிற சம்பவத்தையும் அறிந்து கொள்கிறது. ஏதோ ஒரு நிலை திருப்பி உயிர் திரும்பி பெற்றுக்கொள்கிறது. அந்த ஆன்மா இணைகிறது. உயிர் வந்த உடனே ஆனால் நினைவு மறையவில்லை. என்னென்ன நடந்ததோ அந்த நினைவுகள் மறையவில்லை. இறப்பினுடைய நிலை இதுதான்.